வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அத்தா சுடுதண்ணி இருக்குதா, கூட துண்டு இருக்கு. சரிண்ணே. சார், உங்களுக்கு காயம் நல்லா குணமாயிடுச்சு சார். இனிமே நீங்க சாதாரணமா நடக்கலாம். எங்க நந்தினி, அதான் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே பயங்கரமா முள்ளு மாதிரி குத்துதே. அது வலிக்கும் தான். இத்தனை நாளா காலை அசைக்காம வச்சிருந்தீங்கல்ல, அந்த வலி இருக்கதான் செய்யும். ஏதாவது பரவாயில்ல, கொஞ்ச நாள்ல இது சரியா போச்சு. இதுவே சில இடத்துல கை காலை மடக்கி என்னென்னவோ செய்வாங்க. அதுக்குன்னு டாக்டர் எல்லாம் வருவாங்க. ஓ, பிசியோதெரபியா? அதான். அந்த அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மெல்ல மெல்ல நடந்து பழகுனீங்கன்னா சரியாயிடும். அப்படின்னா நீ எனக்கு நடக்க சொல்லி கொடுக்குறியா நந்தினி? நீ நடக்க சொல்லி கொடுத்தனா நான் நடந்துருவேன். ஆமா ஆமா, ஒரு நடவண்டி வாங்கிட்டு வந்து நடக்க சொல்லி தர சொல்லு. இது நல்ல ஐடியாவா இருக்கே நந்தினி. அந்த மாதிரி கல்யாணத்துக்கிட்ட போய் சொல்லி ஒரு நடவண்டி வாங்கிட்டு வா, நல்லா இருக்கும். சும்மா கிடந்தவன ஏமா சொரிஞ்சு விட்ட? நடவண்டியோட திரிவாங்களே ரெண்டு பேரும். போ நந்தினி, சீக்கிரம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். நீங்க இப்ப கூட நடக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன் சார், அதான் உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுல்ல. இனிமே கம்பெனியை நீங்களே கவனிச்சுக்கோங்க, நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். நோ 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 நோ, அதெல்லாம் சரியாவே வராது. நீ தான் கம்பெனிய பாத்துக்கணும். நான் வேணா உன்னை கவனிச்சுக்கவா? சார் சொன்ன கேளுங்க சார். நோ நோ நோ, நான் சொல்றத நீ கேளு நந்தினி. கம்பெனிக்கு இன்னில இருந்து நீ தான் சிஇஓ. இனிமே எல்லா மேனேஜ்மெண்ட்டும் இத பாரு, நீ தான் பாத்துக்கணும். புரியுதா? அதுல எந்த மாற்றமும் இல்ல. இத பாரு, இப்ப மட்டும் தான் நீ சிஇஓ. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நீ மேல போனா நீ தான் மேனேஜிங் டைரக்டர். அதுக்கு மேலயும் போயிட்டனா நீ தான் பிரசிடென்ட். பேசுங்க. எங்க மம்மி எல்லாம் சும்மா சும்மா வாய் தான் பேசிட்டு இருப்பாங்க. உள்ள ஒண்ணுமே இல்ல. உள்ள காலி டப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ வேணா பாரு, கம்பெனி பக்கமே வர மாட்டாங்க. மொத்த மேனேஜ்மெண்ட்டும் இனிமே நீ தான் நந்தினி பாத்துக்கணும். ஓகே? ஐயோ ஏமா, அத்தை போயிட்டாங்க. வாமா, செம்மறியாடு கூட்ட மாதிரி பின்னாடியே ஓடுவோம். சரியா? சார் ஏன் சார் அமைதியா நீ தான் பாத்துக்கணும் சொல்றேன். என்னடா என்ன வாய் இருந்தா ஓவரா பேசுவியா? தோன்றதை எல்லாம் பேசிட்டு இருப்பியாடா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கறியா? வெறும் வாய்ஸ் விடலா? டேய், எனக்கு வாய்ஸ் விடலடா. அப்படி பார்த்தா இந்த கம்பெனி எப்படி வளர்ந்துச்சு? என் ஒருத்தியாலதான் இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குது. எனக்கு என்ன கை கால் இழுத்துக்கிட்டு கிடக்கா? நான் என்னமோ இதுக்கு மேல ஆபீஸ்க்கே வரமாட்டேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இண்டஸ்ட்ரியில சுந்தரவள்ளினா யாருன்னு கேட்டு பாரு. பிசினஸ்னா ஃபயரா இருப்பேன். ஏண்டா இப்படியெல்லாம் அந்த பிசினஸ் வளர்த்துட்டு இந்த வேலைக்காரி கையில தூக்கி அதை கொடுத்தா என்ன ஆகும்? மொத்தமா அழிஞ்சிரும். இதெல்லாம் போகட்டும். ஒரு மாசம் நான் வீட்டுல இருந்து காட்டுறேன்டா. அப்ப தெரியும். எல்லாரையும் சேர்த்து நீ நடுத்தரவுக்கு கொண்டு வருவேன். எதுக்கு ஒரு மாசம்? மொத்தமாவே நீங்க விலகிடுங்க. சரி, ஓகே. உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். ஒரு 6 மாசத்துக்கு நீங்க கம்பெனி பக்கமே வராம இருங்க. நாறுதா இல்ல மணக்குதான்னு பாப்போம். சரியா? ரெடியா சேலஞ்சுக்கு? அவன் உங்ககிட்ட வாயை புடுங்கி வம்ப இழுக்கிறாமா? உங்க வாயில இருந்தே நான் ஆபீஸ் பக்கமே வரமாட்டேன்னு சொல்ல வச்சு பாக்குறாமா? அது புரியாம நீங்க அவன் கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கீங்க. அம்மா வாங்கம்மா. விடுறி வாங்க ப்ளீஸ் மா, வாங்கம்மா. நீ வாடி. ஓகே, அடுத்த வாட்டி பெர்மிஷன் இல்லாம ரூம் பக்கமே வர கூடாது. ஓகே மாப்ள, நான் அப்புறமா வரேன். சார் ஒண்ணு இல்ல, சும்மா எல்லாம் நீ தான் பாத்துக்கணும். சரியா?
நந்தினி, ஐயா என்னம்மா மழை பெஞ்சிட்டு இருக்கு, இங்க வந்து நின்னுட்டு இருக்க? தூங்கலையா? இல்லைங்க ஐயா, எனக்கு ஊர்ல மழை பெய்யறத பார்க்க ரொம்ப பிடிக்கும். இங்க பார்த்ததும் ஊர் ஞாபகம் வந்துருச்சு. நந்தினி, உனக்கு இந்த மாதிரி தோணுதுன்னா மனசுக்குள்ள ஏதோ குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். ஆமாங்க ஐயா, ஒரே குழப்பமா தான் இருக்கு. அது தெரியுதம்மா, உன் மனசு இப்ப குழப்பமா சஞ்சலப்பட்டு இருக்குன்னு எனக்கு புரியுது. எல்லாம் புரிஞ்சும் ஏன் ஐயா நீங்களும் சேர்ந்துட்டு இப்படி பண்றீங்க? நான் தான் எனக்கு கம்பெனில எந்த பொறுப்பும் வேண்டாம் வேண்டான்னு சொல்றேனே. ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? தேவையே இல்லாம என்னை கொண்டு போய் பெரிய பொறுப்புல உட்கார வச்சு அது சுந்தரவள்ளி அம்மாக்கு தெரிஞ்சு அவங்க வந்து சண்டை போட்டு தேவையா இதெல்லாம்? அவங்க கேட்கறதுலயும் ஒன்றும் தப்பு இல்லையே. நான் படிக்காத ஒரு தற்குறி, கிராமத்துல தென்னந்தோப்பு நெல்லு வய ஆடு மாடுன்னு இருந்தவ. இங்க வந்தும் வீட்டுக்குள்ள கூட்டி தொடச்சு சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன புடிச்சு உட்கார வச்சு ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணுனா எப்படி முடியும் சொல்லுங்க? யாருக்கா இருந்தாலும் இது தோணும் தானே. சுந்தரவள்ளி அம்மாக்கு தோணுனதுல என்ன தப்பு? எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தா அவங்க கோவப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் எதுக்கு சூர்யா சார் அதை செய்யணும்?